மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன். அப்பா, ஒரு வருஷம் ஆரம்பித்து 6 மாதம் ஓடிப்போச்சு. 7ஆம் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அற்புதமான முன்னேற்றம் தருமா, இல்லை பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒன்றுமே நடக்கலை, இவர் நமக்கு வாழ்த்து சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் குழப்பமடைகிறீங்களா? ஏற்கனவே நீங்கள் குழம்பி தான் இருக்கீங்க, கரெக்டாக? இன்னும் ஜோதிட குருஜியும் நம்மளை குழப்பறாரே அப்படின்னு நினைக்கிறீங்க, கரெக்டு. ஆனால் எதுக்கு இந்த வாழ்த்துன்னா, எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கிரேட். அது தாங்க எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட பிடிச்சதே. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே சிக்கி தவிக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் அப்படி இன்முகத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது தாங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு தான் ஒரு சல்யூட், புரியுதா? அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு தான் ஒரு சல்யூட்டு. மற்றபடி உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரணும், நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் அப்படியே வெளியில் வரணும், ஒரு பிரகாசமாக ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். மற்றபடி இந்த 2025 ஜூலை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் 3, 8 அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி அமைச்சு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்னென்னா, உங்களோட முயற்சிகளை அவர் என்றைக்குமே தடை பண்ண மாட்டார். என்னென்னா, அதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு வருமானம் வரும், அந்த வருமானத்தை வச்சுன்னு நீ சந்தோஷமாக இருியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானாலே சந்தோஷம்தான். எப்போ பார்த்தாலும் நீ சந்தோஷமாக இரு, சாப்பாட்டு விஷயத்துலையும் சந்தோஷமாக இரு, தூங்குறதுலையும் ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கோ, எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறவர் தான் இந்த சுக்கிர பகவான். அந்த அளவில் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அஷ்டமாதிபதியும் இவர் தான் அப்படிங்கிறனால உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு குறையும். மற்றபடி உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 26/7/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். குரு பகவானோட சேர்த்து குருச்சுக்குறை யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது இந்த கேந்திர ஸ்தானங்களில் ரொம்ப அற்புதமான ஒரு இது. அந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள், உறவினர்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக சுகஸ்தானத்தில் பகிரவன ரோகாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு வேகம் உண்டாகும். ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு தேவையானதோ இல்லை உங்களுக்கு தேவையானதோ இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் கடன் உதவி எங்கே கேட்டாலோ அந்த இடத்துல கடன் உதவி உங்களுக்கு வரும். அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சொத்து சுகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உத்தியோகம் நிமித்தமாக அல்லது தொழில் வியாபாரம் நிமித்தமாக கண்டிப்பாக அமையும். அதே சமயம் உங்களோட ராசிநாதனும் பகிரவன ரோகாதிபதியுமான ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் அங்கே இருக்கார். ரொம்ப அற்புதம். ஏன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம், பரவாயில்லையா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறாரு. ஸோ கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா சுபகிரகம் எப்போவுமே நம்மளோட அஷ்டமராசியை பார்த்தாருனாலே நமக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைஞ்சாலே நம்மளோட மனசு தெளிவடையும். மனசு தெளிவடைஞ்சாலே எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற, ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ செலவுகள் கொஞ்சம் கண்ணாபின்னான்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது சுப செலவுகளாகவும் இருக்கும், அசுப செலவுகளாக இருக்கும், மருத்துவ செலவுகளாக கூட வரலாம். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவ செலவுகள் வராது, சரியா? அடுத்தபடியாக 17/7/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா
உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சில வேலைகளை செய்வார். என்னென்னா ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை கொடுப்பார். அதேமாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிகழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கும். அடுத்தபடியாக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் 4, 7 குடையாதிபதி புதன். 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். எல்லா விஷயத்திலுமே ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 17/7/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற பின்னாடி வந்துடுறார் வக்ரகதியில். ஸோ வக்ரகதியில் வரும்போது 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சுகாதிபதி சுகஸ்தானத்திலே வர்றது ரொம்ப விசேஷம். வக்ரகதியில் அடைஞ்சால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். திடீர்னு இடமாற்றம் கிடைக்கும். அதாவது வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் நல்ல வீடு அமையும். அதேமாரி வாடகை விட்டுட்டு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் கூடவே கேது இருக்கார். கேது என்ன பண்ணுவார்னா அந்த செவ்வாயோட அந்த காரகத்துவத்தை அப்படியே அமுக்கி விட்டுருவார். எப்போவுமே கேது அதான் ஞானக்காரகன். எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாதுடா, எதுவுமே சந்தோஷம் கிடையாது, இறை உணர்வு மட்டும்தான் சந்தோஷம், மற்றபடி நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலைகளை முடிச்சுட்டு நீ போயிட்டே இரு அப்படிங்கிறதுக்கு தான் கேது. அதுதான் ஞானக்காரகன். என்ன அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன், இரத்தக்காரகன், உடன்பிறப்புக்காரகன், பூமி மனை யோகக்காரகன். அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாயோட இந்த கேது இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக ஸ்கெட்ச் போட்டு அப்படியே வேலை செய்கிறது நல்லதுங்க. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தனவரவு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் தனவரவு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக 29/7/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் அந்த கேதுவை விட்டு விலகிறது பரவாயில்லை. ஆனால் என்ன 7ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல வர்ற இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வை உங்களுடைய ஜென்மராசியை பார்க்குறார். ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க? சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சனி பகவான் 7ஆம் பார்வை செவ்வாயும், செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வை சனீஸ்வர பகவானையும் பார்க்குறார். அப்போ என்ன 2 பேருக்கும் ஏன்னா இது ரத்தம், அது மந்தக்காரகன் அப்படின்னாலும் ரொம்ப பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். அதேமாரி இந்த சிறுடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவம், போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்கிற அன்பர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி ஒரு சம்பள ஒரு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் ராகு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பரவாயில்லைன்னா குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 2மே மறைவு ஸ்தானம். 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அப்போ 6, 12 இந்த மாதிரி ஒரு பாம்பு கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சில காரியங்கள் எதிர்பாராத விதத்தில் நிறைவேறும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதான் ராகு கற்பனை யோகக்காரகன். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. அந்த காரியம் டக்குன்னு நடக்கும். டக்குன்னு நடக்கும்னு நீங்கள் ஸ்கெட்ச் போடுவீங்க, அது நடக்காது. அதனால தான் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களோட ஜென்மஸ்தானம் அப்படிங்கிற உங்களோட ராசியில் 12 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான், லாபாதிபதி, விரையாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருக்கார். அவர் வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, சமாளிக்கிறீங்க. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உங்களுக்கு நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன்னு சொன்னேன். அதுதான் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் அப்படியே தெளிவாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான். அதனால் அப்படியே சமாளிக்கிறது தான் நல்லது. சரியா? லாபம் எப்படி வரணும், விரயம் எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வெற்றி. பொறுமையாக இருங்க. மற்றபடி 13/7/2025 முதல் இந்த சனீஸ்வரன் வக்ரகதி அடைகிறது பரவாயில்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மனதில் ஒரு வித தெளிவு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். இந்த மாதம் முழுவதும் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ காலகாலேஸ்வராய நமக. அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீ காலகாலேஸ்வராய நமக. இதை தினமும் 108 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை, அன்றாட வேலைகளை கவனிங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரை விடவே விடாதீங்க.
தினந்தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரையும் விஷ்ணுவையும் பெருமாளையும் இது பண்ணிட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பரிகாரமாக இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதாவது ஆயுள் காரகன், மந்த காரகன், தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் 7 தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் மிகே கட்கா ஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரச்சோத்தியாத் ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அப்படியே நவகிரகத்தை 9 முறை சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு மனமாற ஒரு இது பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள், நினைக்காத காரியங்கள் எல்லாமே டக்குன்னு முடியறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.